ஏவாளை குறித்து ஒரு வார்த்தை எழுதுறாரு. பவுல் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு, ஸ்திரீயானவள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது போல அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன? உபதேசத்துல அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்களா. அதுக்கு அடுத்து அப்படியே சொல்வாரு, அப்படியே உங்கள் இருதயமும் கிறிஸ்துவை பற்றின உபதேசத்திலிருந்து வழி விலகி விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அந்த சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்துல ஒரு நல்ல ஆலயத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வேறொரு உபதேசத்தை வேற ஒருத்தர் எங்கேயோ சொல்றாங்க. யாரோ ஒருத்தன் சொல்றான், டிவியில சொல்றானா அல்லது யூடியூப்ல சொல்றானா அல்லது யாரோ ஏதோ ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. அந்த உபதேசத்துக்கு நீங்கள் இவ்வளவு செவிசாய்ப்பீர்களானால் இங்கே கொடுக்கப்படுகிற சத்தியத்துக்கு நீங்கள் எவ்வளவு செவிசாய்ச்சிருக்கணும்? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரப்பா, நாங்க ஆண்டவர் சொல்லாத வேறொரு உபதேசத்தை நீ வந்து சொல்றியே. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை படைச்சு எங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சு என் மனைவின்னு ஒன்றை உண்டாக்கி என் கையில கொடுத்துட்டு ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு போயிருக்கிற ஆண்டவருக்கு தெரியாத நிர்வாணம் என்பது வெளியிருந்து வந்த பாம்புக்கு சொல்லி உனக்கு தெரியுதே, எப்படி இது உனக்கு தெரிஞ்சிச்சு? அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்படி ஒரு உபதேசமே இல்லையாப்பா, அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே கிறிஸ்துவை சந்திப்பதற்கான தடை. என்ன தடை? ஒரு உபதேசத்தை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இன்னைக்கு சபை அந்த உபதேசத்தில் காத்திருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அநேக உபதேசங்கள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. மாயையான உபதேசம், பொய்யான உபதேசம், செழிப்பான உபதேசம், இஷ்டத்துக்கு உபதேசம். ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த மரத்தை கனிகளால் அறியலாம். அவன் வாயின் உள்ளுக்குள்ள இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அவன் என்ன பேசுறானோ அது அவனுக்குள்ள நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அவன் செழிப்பை பத்தி பேசுறானா அவன் இருதயம் செழிப்புல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். அவன் பாவமே இல்லைன்னு சொல்றான்னா அவன் இருதயம் பாவத்துல நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறோம்? வேறொரு உபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி, அப்போ அதுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள், அதை ஃபாலோ பண்றீங்க, அதுக்கு உண்மையா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது தேவன் வரும்போது உங்களால் சந்திக்க முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கிறாங்க, எல்லா பாடத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்துட்டு ஆனுவல் எக்ஸாம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நூதனமான ஐடியாவை கூட இருக்கிற ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அப்பா அம்மா சொல்றதையோ டீச்சர் சொல்றதையோ கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு கசப்பா தெரியும். அந்த கூட அரிஸ்டாட்டல், புளூட்டோ, சாக்ரட்டிஸ்னு கொஞ்சம் பேர் கூட உட்காந்துருப்பாங்க. அறிவில் சிறந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள். யாருன்னு கேட்டா கூட படிக்கிறது. இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவ்வளத்தையும் படிச்சாலாம் பாஸ் பண்ண முடியாது. 5 years கொஸ்டின் பேப்பர்னு ஒண்ணு இருக்கு, அதை மொத்தமா வாங்கிட்டோம்னா அதுல எல்லா கொஸ்டினும் வந்துடும், அதை படிச்சா போதும் நல்ல மார்க் வந்துடும். இன்னொருத்தன் சொல்லுவான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒருத்தர் எனக்கு குறிச்சு கொடுத்துருக்கிறார், அதை நம்ம படிச்சோம்னா போதும் நல்ல மார்க் வந்துடும். இன்னொருத்தன் சொல்லுவான், கொஸ்டின் பேப்பர் ஒரு இடத்துல அவுட் ஆகுதான், அதை வாங்கி படிச்சா போதும். இப்ப நாம சொல்ற இந்த நேர் வழி அதுக்கு கசப்பா இருக்குது. எதுக்கு சொல்றேன்? பல நேரத்தில் நாங்கள் சொல்லுகிற உபதேசம் உங்களுக்கு கடினமா தெரியுது. டெய்லி படிச்சிடறா, முடிச்ச உடனே ஹோம்ஒர்க் எடுத்துரு, அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு முடிச்சிரு அப்படின்னு ஸ்கூல்ல. அது முடியாது. அதெல்லாம் பாத்துக்கலாம், எக்ஸாமுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கும்பா. முந்தின நாள் வரைக்கும் அப்படிதான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் கஷ்டம். ஆனால் நாங்கள் சொல்லுகிற உபதேசத்துக்கு செவி சாய்க்காத நீங்கள் இந்த மாதிரி தப்பான உபதேசத்துக்கு எப்படி செவி சாய்க்கிறான் பாருங்க. அதுக்காக பிரயாசப்படுறான் பாருங்க. ஒரு கள்ள உபதேசத்தை சொல்லும் போது உங்களுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. அதே நேரத்தில் சபையில கொடுக்கிற உபதேசம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பாஸ்டர் கொஞ்சம் திட்டுறாரு, பாஸ்டர் கொஞ்சம் கடிந்து கொள்றாருன்னா அது ஏன் உங்களுக்கு கடினமாய்ப்படுகிறது? அதனுடைய விளைவு என்ன? கிறிஸ்து வரும்பொழுது உங்களால் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம், நீங்கள் வேறொரு உபதேசத்தை ஃபாலோ பண்ணவங்க, வேறொரு உபதேசத்துக்கு பின்னால் போனவங்க. அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறது, நாலேஜா இருக்குது, அப்பா செமையா இருக்குங்க. அது ஹீப்ரூல இருந்து இப்படி சொல்றாங்க, கிரீக்ல இருந்து இப்படி கொண்டாடுறாங்க, இது மூல பாஷையில இருக்குதா, இது அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சாங்களா, எதை கண்டுபிடிச்சாலும் சரி உங்க கையில இருக்கிற பைபிளை வச்சுதான் கர்த்தர் உங்க நியாயம் தீர்க்க போறேன். அதுதான் உங்க நியாய தீர்ப்பு. அவனுக்கு அவன் வசனமே நியாயம் தீர்க்க போகிறதா இருக்கிறது. இந்த கையில இருக்கிற பைபிளை ஒழுங்கா படிச்சு பரலோகத்துக்கு போறதை விட்டுட்டு இன்னைக்கு அதுவும் இந்த கடைசி காலத்துல பாம்பு, அன்னைக்கு ஏதேனுக்குள்ள ஒரு பாம்பு தான் வந்துச்சு, இன்னைக்கு 4 பக்கத்துல இருந்து 4 பாம்பு குட்டி வருது. இப்படி ஒரு சபை என்ன ஆகுது? ஓடி ஒளிகிற சபை. கடைசியில கர்த்தர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? அவங்கள வாசிங்க, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம். மனுஷனை துரத்தி விட்டு, அப்படின்னா என்ன பண்ணிட்டாராம் கர்த்தர்?
இருக்கவே இருக்காது, ஓடி போன்ட்டாராம். தோட்டத்துக்குள்ள உனக்கு இனி வேலையே கிடையாது, வெளியே போ அப்படின்ற அர்த்தம் அது. பல நேரங்களிலே கர்த்தர் கொடுக்கிற உபதேசம் கடினமாய்த்தான் இருக்கும். சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். அது நம் நன்மைக்காகத்தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் நம் தீமைக்காக இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லாவிட்டால் அது நமக்கு புரியலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பின்னால் நன்மை மட்டுமே இருக்கும். அதை செய்யும் போது என்ன ஆகுது, மீறி செய்யும் போது என்ன ஆகுது, ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் பாவம் செஞ்சு அவன் பயந்தான், அது வேற. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருந்துச்சான் தெரியுமா? வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமை பொறுத்த வரைக்கும் அது பழத்தை சாப்பிட்டது, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது உடன்படிக்கையை மீறினது. நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், இதை செய்யாதன்னு சொல்லி, அவ்வளவுதான். ஆனால் நீயோ என்ன செய்தாய்? உடன்படிக்கை மீறினாய். அதனுடைய விளைவு என்ன? விரட்டப்பட்டான். கிறிஸ்து வரும்பொழுது, சந்திக்க வரும்போது, முதலாவது வரும்பொழுது அவரை சந்திக்க மனம் இல்லாமல் அல்லது பயந்து ஓடி போனவன் விரட்டப்பட்டான். அவனுக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. இப்ப இயேசு வரப்போகிறார், நம்ம அவரை சந்திக்க ஆயத்தப்பட சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு நாம் உடன்படிக்கையில் இருக்கிறோமா? ஆதாமுடைய உடன்படிக்கையை விட, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையை விட நம்முடைய உடன்படிக்கை மேலானது, மகத்துவமானது. ஆதாம் கொடுத்த உடன்படிக்கை மனசாட்சியின் உடன்படிக்கை, இஸ்ரவேலுக்கு கொடுத்தது நியாயப்பிரமாணம். அதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நன்மைக்கு ஏதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு அல்லாத நியமங்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆனா உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவ வசனம் நம்மிடத்தில் உண்டு. நம்முடைய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கையை நாம் கரெக்டா ஃபாலோ பண்றோமா? இன்னைக்கும் அப்படித்தான். நமக்கு நாமே சிலர் அப்படி லைட்டா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், பழலாம் சாப்பிட்டா ஒன்னும் செய்ய மாட்டார், பாவம் செஞ்சா ஒண்ணும் மாட்டார். ஆண்டவர் ரொம்ப மன்னிப்பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மன்னிக்கிற தேவன் தான், கிருபை உள்ளவர் தான். அவருக்கு இன்னொரு பார்ட்டும் இருக்கு, இன்னொரு பகுதியும் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். இன்னொரு பார்ட் இருக்கு, எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க இயேசுநாதரை வெறும் கிருபை உள்ளவரா தானே பாக்குறீங்க, அன்புள்ளவரா தானே பாக்குறீங்க. டோட்டல் பைபிள்ல பாருங்க, பரலோகமும் சரி, வானமும் சரி, பூமியும் சரி, எதுக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கோபத்திற்கு. நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிச்சு பாருங்க, சங்கீதம் சொல்லும், வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா குமாரன் கோபம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. புதிய ஏற்பாடு சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம் சொல்லுது, கண்மலைகளையும் பர்வதங்களையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். 6:16 இருக்குது. அப்படின்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டுத்திலையும் யார் பயப்படுறதுன்னா குமாரனின் கோபம், இயேசு கிறிஸ்துவோடைய கோபம். நீங்க அவர் ரொம்ப சாஃப்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கிருபை உள்ளவர் தான் இப்போ. ஆனா வரும்போது அவர் கிருபை உள்ளவர் அல்ல, கிருபை உள்ளவர் தான், ஆனாலும் நீதி உள்ள நியாயாதிபதி. அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கையில நிக்கிறோமா? அல்லது அவருக்கு முன்பாக நிற்கக்கூடியதான ஒரு நிலைமை இல்லையே. உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன், நீங்க பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டீங்கன்னா சபைக்கு வந்துருவீங்க. ஆனா சபையில கம்யூனியன் கொடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களை அறியாமலே ஒரு அச்சம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இந்த கம்யூனியன் எடுக்க போகும்போது ஐயோ, யாரும் சொல்ல வேணாம், உங்களுக்கே தோணும் நம்ம இதெல்லாம் செய்யறோம். அது ஒருத்தனுக்கு தோணலைன்னா அவன் மனசாட்சியில சூடு உண்டவன் ஆயிட்டான்னு அர்த்தம். அதை செஞ்சு 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 கம்யூனியன் எடுத்து அந்த பாவத்தோடய அதை செஞ்சு செஞ்சு இப்ப அவனுக்கு என்ன இல்லை, மனசாட்சியில சூடு உண்டவன் ஆயிட்டான். அவனை பத்தி நான் பேசல. நீங்க பாவம் செஞ்சுட்டோன்ற உணர்வு இருக்கிறவன் அந்த கம்யூனியன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பான். அப்படியே கையில வச்சுக்கிட்டு கதறுவான், ஆண்டவர்கிட்ட கேட்பான், ஆண்டவரே எப்படியாவது மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு கேட்பான். ஒரு கம்யூனியன் எடுக்கிறதுக்கே நம்மளால போய் அந்த கம்யூனியனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கே இவ்வளவு பதபதைக்கிறோமே, எப்படி தேவனுக்கு முன்னாடி நிப்பீங்க? அவர் வரும்போது எப்படி நிப்பீங்க? அதான் ஆதாமால் நிக்க முடியல, ஓடி ஒளிஞ்சிடறான். அந்த சுபாவமே ஓடி ஒளிய செய்து, ஐயோ முடியாது, அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னு. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். வரும்பொழுது உங்களை பார்த்தா கூப்பிடத்தான் போறாரு. அவர் அப்படித்தான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கிற நாமும் போக போறோம். ஆனால் அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா? ஓடி ஒளியிற கூட்டத்துல இருக்கிறோமா? அதுக்கப்புறம் கர்த்தர் விரட்டி விட்டுருவாரு. ஆதாம விரட்டினாரு, ஆனா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு திருப்பி வரத்துக்கு. ஆனா வருகையில நம்மளை விரட்டிட்டார்னா அதோடு நியாய தீர்ப்பு தான். இப்போ ரெண்டாவது ஆண்டவர் யாரை துரத்துகிறார் பாருங்க, வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க.
இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், சமூகத்திற்கு விலகி மறைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? காயின் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டார் ஆதாம், அதுக்கப்புறம் தான் காயின். ஆனா இப்ப காயின் எங்கதான் இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியான இடத்துல இருக்கிறார். ஏன்னா ஏதேன் என்பது எதை குறிக்கிறது? மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சியான இடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவர் அங்கதான் இருக்கிறாரு. அதான் உள்ளுக்குள்ள வந்தாச்சு. இப்போ சந்தோஷமா காணிக்கை செலுத்துறாரு, அவர் நல்ல பிசினஸ் பண்றாரு, கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாம் நடக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனா வசனம் சொல்லுது, அந்த காட்ஸ் பிரசன்ஸ்ல இருந்து இப்பொழுது 2வது முறையாக மனுஷன் துரத்தப்படுகிறார். இப்பவும் கர்த்தர் வரார், வந்து காயினை பார்த்து கேட்கிறாரு, ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கிறார். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? 2வது முறை வருகிறார். இப்ப காயின் சொன்ன பதில், அவன் ஓடி ஒளிஞ்சிட்டான். இவன் சொல்றான், நானா காவலாளியா? நான் என்ன அவனுக்கு என்ன வாட்ச்மேனா? இல்ல அவனுக்கு கார்டியனா? நான் என்ன அவங்ககிட்ட இருந்து பார்த்துட்டு சொல்லணுமா? எவ்வளவு துணிகரம் பாருங்க. இது 2வது குரூப். கர்த்தர் வரும்போது ஏன் துரத்தி விடுகிறார் என்று சொன்னால், இது ஒரு துணிகரம். எங்க துணிகரத்துல இருக்கான் தெரியுமா? காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள இருக்கிறவனுக்கு துணிகரம். அந்த வசனம் சொல்லுது, இன்று இந்த சமூகத்திலிருந்து, உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை துரத்தி விடுகிறீர். 16வது வசனம் வாசிங்க. 16, கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீங்க எல்லாம் கர்த்தர் சமூகத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, தேவ சந்நிதியில தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இங்க எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக துணிகரமாய் உட்கார்ந்து இருக்கிறவங்க? துணிகரமா கொலையும் செஞ்சுவிட்டு சமூகத்திலையும் உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் உணர்த்துறாரு. அவன் எங்கடான்னு கேட்கிறாரு. அவருக்கு தெரியாத இவன் அவனை கொலை பண்ணிட்டான்னு. அவர் தான் அடுத்து சொல்றாரு, உன்னுடைய சகோதர ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதுன்றாரு. சோ அவருக்கு தெரியும் தானே. தெரிஞ்சு ஏன் உன்னை கேட்கிறாரு? உன் வாயில இருந்து என்ன வார்த்தை வருது? ஆண்டவரே நான் கோபத்துல அவனை கொன்னுட்டேன்னு சொல்றியா? ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்றியான்னு கேட்கறதுக்கு தான் கேட்கிறாரு ஆண்டவர். ஆனா இங்க என்ன நடக்குது? துணிகரம். தேவ சமூகத்துக்குள் உட்கார்ந்து கொண்டு துணிகரம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வெளியே இருக்கிறவன் துணிகரமா செய்யறானா அவனுக்கே நியாய தீர்ப்பு உண்டு. நேபுகாத் நேச்சாருக்கே நியாய தீர்ப்பு உண்டு. வெளியே செய்கிற அத்தனை பேருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் செய்கிறாரு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வெளியே செய்கிறவனை விட உள்ள செய்கிறவனுக்கு அதிகம் உண்டு. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. அதுவும் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? மூப்பர் இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெளியிருந்து உள்ள வரல நியாய தீர்ப்பு, உள்ள இருந்து வெளியே போகுது அக்னி. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ள துணிகரமான பாவம், துணிகரமான எண்ணங்கள். இங்கே உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் உணர்த்தும் போது கூட உணராத ஒரு கூட்டம் இருக்கு. என்ன உணர்வு இல்ல, நானா செஞ்சேன். அதாவது ஆண்டவர் உணர்த்தும் போது உணர்றது வேற. இப்ப 2 பேர் இருக்காங்க, ஒன்னு சவுல், இன்னொன்னு தாவீது. 2 பேரும் பாவம் செய்யறாங்க. 2 பேர்கிட்ட 2 தீர்க்கதரிசி வந்து பேசுறாங்க. ஒருத்தன் வந்து சொல்றான், சாமுவேல் வந்து சொல்றாரு சவுலுகிட்ட, இந்த ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதேப்பா அது என்னன்னு கேட்டார். அடுத்து தாவீது கிட்ட வந்து சொல்றாரு. ஒரு தடவை நாத்தான் தீர்க்கதரிசி வராரு, ஒரு தடவை காத்து வராரு. 2 பேரும் வந்து சொல்றாங்க. இப்ப பாருங்க, சவுல் துணிகரமா பேசுவாரு. நான் இல்லைங்க, நான் பண்ணலீங்க, ஜனங்க தாங்க காரணம், அவங்க தான் வந்து உங்களுடைய தேவனாய் கர்த்தருக்கு இந்த ஆடு மாடெல்லாம் இருக்கட்டும்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா தாவீது சொல்றான், ஜனங்க இல்ல, நானே அந்த மனுஷன். இங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு தப்பை செய்யும் போது, மீறும் பொழுது, ஒரு வீழ்ச்சி வரும்போது உனக்குள் அதை ஒத்துக்கிற தன்மை இல்லாமல் அதற்கு ஒரு காரணம் கற்பிக்கிறல்ல, கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் அது. இப்ப தப்பு பண்ணினா தப்பு, வேலை முடிஞ்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க தப்பு பண்ணாதவன் உலகத்துல ஒருத்தன் கூட கிடையாது. இயேசுநாதர் ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒருத்தர், கிரைஸ்ட் மட்டும். கிரைஸ்டை தவிர அத்தனை பேரும் விழுந்தவர்கள் தான், எழுந்தவர்கள் தான். அப்படி விழுந்து எழும்போது உன் பாவத்தை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரு நியாயம் கற்பித்தல் இல்ல, நான் இல்ல, அதுக்கு அவங்க தான் காரணம், அதுதான் நடந்துச்சு, இதான் நடந்துச்சு. பல நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது, நீங்க ஒருவேளை ஒரு சில காரியங்களை மனுஷங்கிட்ட ஒத்துக்க முடியாது, கர்த்தர்கிட்டயாவது ஒத்துக்கிறீங்களா? சிலர் என்ன செய்வாங்கன்னா கர்த்தர்கிட்டயே போய் நியாயத்தை பேசிட்டு இருப்பாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி. நீங்க என்ன பண்ணீங்கன்னு அவருக்கு தெரியும். பல நேரங்களிலே நீங்கள் யாரை ஏமாத்துகிறீர்களோ, நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுருவீங்க. ஆபேல கொன்னுட்டோம், யாருக்கும் தெரியாது, புதைச்சிட்டோம், ஓ ஓகே அப்படின்னு சொல்லி. ஆகாப் கேட்பான் எலியாவை பார்த்து, கண்டுபிடித்தாயோ அப்படின்பா.
நான் திராட்சை தோட்டம் வாங்கினது உனக்கு எப்பறா தெரியும்? நீ என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் பரலோகத்துக்கு தெரியும்டா. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு. நீ பண்ற ஒவ்வொன்றும் பரலோகத்துக்கு தெரியும். ஆண்டவர் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்காரு. சொல்ல தொடங்கினாரா தொலைஞ்ச. சில நேரத்துல கர்த்தர் உணர்த்தும் போதே மனம் திரும்பிட்டீங்கன்னா நல்லது. இல்ல உன்னை மனம் திரும்ப வைப்பாரு. இல்லையா காட்ஸ் பிரசன்ஸை விட்டு துரத்துவார். இப்போ சவுல துரத்திட்டார். வசனம் சொல்லுது, நான் புறம்பே தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். அதே நேரத்துல தாவீதை பார்த்து அவன் மனம் திரும்பின உடனே, அழுத உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் ராஜ்யபாரம் நிலை பெற்றிருக்கும். தாழ்த்தின பிழைச்ச அந்த பாவத்தை விட்டுட்டு நான் காப்பாற்றப்பட்டுருவேன். இல்ல உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு காட்ஸ் பிரசன்ஸ்ல உட்காந்துட்டு தேவ ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அக்கிரமத்தை அநியாயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், கர்த்தர் உணர்த்துவார், அடுத்து துரத்துவார். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் முதலாவதாக சந்திக்க வந்தார். வந்தவனத்துல முதலாவது வந்தவன் கர்த்தரை பார்த்து பயந்து ஓடினான். இரண்டாவது உள்ளவன் துணிகரமாக இருந்தான். இந்த துணிகரம் வந்துருச்சுன்னா வசனம் சொல்லுது, அவன் பிசாசால பிடிக்கப்பட்டானாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். ஏன்? அவன் பொல்லாங்கனால் உண்டாயிட்டான். அவ்வளவுதான். இந்த எண்ணம் எதனால வந்துச்சு? பிசாசு கொடுத்த எண்ணம். அதுல பாவம் செஞ்சுட்ட. இப்ப கர்த்தர் வந்து கேட்கிறாரு, எப்ப நீ பாவம் செஞ்சிட்டியா? இந்த பிசாசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிற சுவாமே வராது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 12 பேர் உட்காந்துருக்காங்க இயேசுநாதரோட. சரியா? உட்கார்ந்து இருக்கும் போது இயேசுநாதர் அப்பதான் என்ன பண்றாரு, திரைச்சி அந்த சீலையை கட்டிட்டு கால் கழுவுறாரு. நல்லா கவனிங்க, பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன பண்றாரு? காலை கழுவுறாரு. பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. அங்க காட்டி கொடுக்கறதுக்கு காசு வாங்கினவன் என்ன பண்றான்? காலை காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். பரிசுத்தம் உள்ள தேவன் காலை கழுவுறாரு. பாவி என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கான்? காலை காட்டிட்டு உட்காந்துருக்கான். அடுத்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அடுத்து அவனும் கேட்கிறான், நானா? இனிமா சொல்றீங்க? அட்ட துணிகரம். எப்படிப்பட்ட துணிகரம் பாருங்க. ஏண்டா கொலை பண்ண? நான் எங்க கொலை பண்ண? நான் காவலாளியோன்னு கேட்ட அந்த பிசாசு இங்கே இருக்கு. வசனம் சொல்லுது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அங்கே பிசாசுகள் உண்டான காயினை போல. துணிகரத்துல நீ வந்து மனம் திரும்பிட்டினா தப்பிச்சிட்ட. இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும். இல்லைன்னா உள்ள பிசாசு போயிடும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. பல நேரங்களிலே உன் சுயநீதி, அப்பேற்பட்ட இயேசுவே அங்க தாழ்த்திட்டாரு. அவர் பரிசுத்தத்தின் உச்சம், பாவம் இம்மி அளவு இல்லாதவர். அவருக்கு இருக்கிற தாழ்மை பாவத்துல உட்கார்ந்து இல்ல பாருங்க. அவனுக்கு ஒரு பெருமை, அவனுக்கு ஒரு சுயநீதி. நாம சரி, அவன் தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இது சரி வராது, இது சரி வராது. அவ்வளவு 100% பரிசுத்தம் இருக்கிற நானே அவன் காலை கழுவுறேன். உனக்கு இருக்கிறது 1-2 நல்ல குவாலிட்டி இருக்கும், இல்லைன்னா கிடையாது. இல்ல இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசாசு புகுந்தவன் இருக்கான்ல, அவங்ககிட்ட நல்ல குணம் 1-2 இருக்கும். அந்த நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பெருமை இருக்கும். நான் இதுல பர்ஃபெக்ட் தெரியுமா, நான் இதுல ஓகே தெரியுமா. ஆண்டவர் சொல்ல, நீ இதுல ஓகே, எதுலாம் ஓட்ட? 1 ஓகே, 9 ஓட்ட இருக்குதே. 9 ஓட்ட உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. உனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஆனா உங்ககிட்ட இருக்கிற நீதி மட்டும் உனக்கு தெரியுதே. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்டவன் விரட்டப்படுவார்.